கூட்டுத் தொழுகை முடிவடைந்து விட்ட நிலையிலே தாமதமாக வருபவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கூட்டுத் தொழுகை நடாத்தலாமா என்ற விடயம் பற்றி இலங்கை ஆலிம் ஒருவர் இது பற்றி கூறிய ஃபத்வாவை யூடியூப் தளத்திலிருந்து முன்வைத்து இதனை கூடாது என கூறுகின்ற இந்த ஆலிமுடைய ஃபத்வா பற்றி ஒரு விளக்கம் தாருங்கள் என இந்த நண்பர் கேள்வி தொடுத்துள்ளார். நபியின் காலத்து அழைப்பை விடுத்து நபியின் வழியிலே பயணிக்கின்ற இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே கூட்டுத் தொழுகை முடிவடைந்ததன் பிறகு தாமதமாக வருபவர்கள் இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் கூட்டுத் தொழுகை நடாத்துவதென்பது வஹீயின் ஒளியிலே தூண்டப்பட்ட ஒரு நற்காரியமாகும். அதனை கூடாது என கூறுகின்றவர்கள் இந்த விடயத்திலே தெளிவான அறிவில்லாதவர்கள் ஆவார்கள். அதனை தாண்டி நபி அவர்கள் வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் கூட்டமைப்பாக இருப்பதை தவறு காணுகின்றவர்கள், அதனை எதிர்ப்பவர்கள் அடிப்படையிலே வழிகேட்டிலே பயணிக்கின்றார்கள். இங்கே இலங்கையைச் சேர்ந்த இந்த ஆலிம் குர்ஆன் சுன்னாவை போதிப்பதாக கூறி அடிப்படை நபியின் அழைப்பையும் புறக்கணிக்க கூடியவர். அதேபோன்று இதுபோன்ற கிளை சட்டங்களில் உரிய விதத்திலே ஆய்வு செய்யாமல் அரைகுறையான ஆய்வின் அடிப்படையில் பிழையான பல ஃபத்வாக்களை, சுன்னாவிற்கு முரணான ஃபத்வாக்களை குர்ஆன் சுன்னா எனும் பெயரிலே இவர் வழங்கியிருக்கின்றார். இந்த விடயங்களை ஏன் இங்கே கூறுகின்றோம் என்றால், நபி அவர்கள் விட்டு சென்ற நேர்வழி மக்களை சென்றடைய வேண்டும், அந்த அமானிதத்தை மக்களிடம் ஒப்படைப்பது கடமை என்பதால் மட்டுமே இங்கு நாம் கூறுகின்றோம். தனி மனிதர்களது கண்ணியங்களை முடியுமானவரை பாதுகாக்க வேண்டும் என்பது எமது கொள்கையாகும். அதே நேரம் சத்தியமா தனி மனிதர்களா என்று வந்தால் சத்தியத்திற்குத்தான் முதலிடம் என்பதும் எமது தெளிவான நிலைப்பாடாகும். சஹீஹான ஹதீஸ் என்பதை அறிந்ததன் பிறகும் இந்த விடயத்தில் இந்த ஆலிம் பிழையான ஃபத்வாவை வழங்கியிருக்கின்றார். இவருடைய இந்த பிழையான ஃபத்வாவிலே 4 முக்கிய விடயங்களை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இந்த விடயத்தில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்தது, இன்று வரைக்கும் இருக்கின்றது என கூறி மார்க்கத்தின் அமானிதம் பாதுகாப்பது போன்ற ஒரு விளக்கத்தை இவர் கூறுகின்றார். தீனுடைய அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற உலமாக்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பது சஹீஹ் முஸ்லிமிலே 1வது பாடத்தின் 23வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. ஒரு சட்டத்திலே கருத்து முரண்பாடு இருக்கின்றது என்பதை கூறி ஹதீஸிற்கு முரணான தீர்ப்பை வழங்குவது நிச்சயமாக அமானிதம் பாதுகாப்பது கிடையாது. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், சஹீஹான ஹதீஸை தெரிந்ததன் பிறகு அதற்கு முரணான தீர்ப்பு வழங்குவதென்பது இது துரோகமாகும், மக்களை வழிகெடுப்பதாகும், அரைகுறை ஆலிம்களின் வழிமுறையாகும். அமானிதம் பாதுகாப்பதிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தீன் என்றாலே அமானிதம், நம்பிக்கையாக நடத்தல் என கூறிய போது யாருக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டும் என நபித்தோழர்கள் கேட்டார்கள். முதலிலே அல்லாஹுக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டும். இரண்டாவது அவனது வேதத்திற்கு அதிலே மாற்றம் கூடுதல் குறைவு செய்யாமல் அப்படியே ஒப்புவிப்பதன் மூலம் அல்லாஹுடைய வேதத்திற்கு விசுவாசமாக நம்பிக்கையாக அமானிதம் பாதுகாப்பதாக நடக்க வேண்டும். அதன் பிறகு நபி அவர்களுடைய அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும். அதன் பிறகு முஸ்லிம்களுடைய இமாம், அமீர்
இவர்களுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும். இறுதியாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் எந்த வகையிலும் அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் நம்பிக்கையாக நடக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே மார்க்க விடயத்தில் எவ்வளவு பெரிய உலமாக்களாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னா ஒன்றை கூற அதற்கு முரணான ஒன்றை ஒட்டுமொத்த ஆலிம்கள் சேர்ந்து கூறினாலும் மார்க்க விடயத்தில் குர்ஆன் சுன்னாவை போதிப்பதுதான் அமானிதம் பேணுவதாகும். சஹாபாக்கள் காலத்திலிருந்து கருத்து முரண்பாடு இருக்கின்றதை கூறி சஹீஹான ஹதீஸிற்கு முரணான தீர்ப்பை கூறுவது இது நல்ல உலமாக்களின் நிலைப்பாடு கிடையாது. ஆரம்பத்திலே இவருடைய நிலைப்பாடு சரியானது என்பது போன்று கருத்து முரண்பாடு இருப்பதால் இதனை இப்படி சொல்லுகின்றோம் என கூறி இதே சஹீஹான ஹதீஸையும் நினைவுபடுத்தி ஹதீஸிற்கு முரணான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். எனவே முதலாவது விடயம், இந்த விடயத்தில் சஹீஹான ஹதீஸை தெரிந்ததன் பிறகு இதற்கு முரணான தீர்ப்பை வழங்கிவிட்டு அமானிதம் பாதுகாப்பது போன்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவது இவருடைய அடிப்படை தவறுகளில் ஒன்றாகும். இரண்டாவது தவறு, இந்த விடயத்தில் நேரடியான ஹதீஸ் காணப்படுகின்றது. முஸ்னத் அஹ்மதிலே, அபூதாவுத் போன்ற இன்னும் நூல்களிலே இருக்கின்ற இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 11408 இலக்கத்தில் எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே காணப்படுகின்றது. ஹதீஸின் சுருக்கம், சஹீஹான ஹதீஸ். நபி தோழர்களுக்கு தொழுகை நடாத்தி முடிந்த நிலையில் ஒரு மனிதர் தனியாக வருகின்றார். அவர் தனியாக தொழுத நிலையிலே நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கடமையான தொழுகையை முடித்துவிட்ட சஹாபாக்கள் தான் அங்கிருக்கின்ற நிலையில் தனியாக தொழுபவரை தொழ விடாமல், உங்களிலே யாராவது ஒருவர் கூட்டு தொழுகையின் நன்மை அவருக்கு கிடைப்பதற்காக, அது சிறந்தது என்பதற்காக, ஏற்கனவே நீங்கள் தொழுதிருந்தாலும் அந்த தொழுகையை அவரோடு உங்களிலே யாரும் சென்று தொழுவீர்களா? அது அவருக்கு செய்கின்ற சதகா. இப்படி இரண்டாவது ஜமாத்து தொழுவதற்கு 2 நபர்கள் இல்லாத நிலையில் கூட ஏற்கனவே தொழுதுவிட்டவர்களில் ஒருவரை அவரோடு சென்று சேர்ந்து தொழுமாறு இரண்டாவது ஜமாத்தை நபி அவர்கள் தூண்டி இருக்கின்றார்கள். இதனை கூடாது என கூறுபவர் எப்படி முஸ்லிம்களின் ஒரு ஆலிமாக இருக்க முடியும்? இந்த ஹதீஸை தெரிந்ததன் பிறகும் எமது ஆய்வின் அடிப்படையில் இது பிழையானது என கூறுபவர் ஒரு இஸ்லாமிய பார்வையில் ஒரு சரியான நேர்வழி நடக்கின்ற ஒரு ஆலிமாக எப்படி இருக்க முடியும்? இப்போது எல்லா வழிகேடர்களும் கூறுவது போன்று இந்த சஹீஹான ஹதீஸிற்கு தங்களை திருத்துவதற்கு பதிலாக சஹீஹான ஹதீஸிற்கு மாற்று விளக்கம், எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நபியின் ஃபத்வாவிற்கு முரணான விளக்கத்தை கூறுகின்றார். எனவே இந்த இடத்தில் இந்த ஆலிமுடைய முக்கிய இரண்டாவது தவறு, குர்ஆன் ஹதீஸை போதிப்பதாக கூறுகின்ற இவர் எந்த சட்டம் பற்றி பேசுகின்றாரோ அதிலே நேரடியான ஹதீஸ் இருக்கின்றது, அது சஹீஹானது என தெரிந்ததன் பிறகும் அதற்கு முரணான ஃபத்வாத்தான் எங்களுடைய ஆய்வின் முடிவு என கூறுவது, இவர் கூறுவதை செயல்படுத்தாத வழிகேடர்களின் வழியிலே பயணிக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது. இது மிகப்பெரிய தவறாகும். இவ்வாறு செய்பவர்கள் வழிகட்டு விடுவார்கள் என நபி அவர்களே கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆலிமுடைய ஃபத்வாவில் இருக்கின்ற இரண்டாவது மிகப்பெரிய தவறு, சஹீஹான ஹதீஸை அறிந்த நிலையில், அது சஹீஹானது என தெரிந்த நிலையில் எந்த சட்டம் பற்றி பேசுகின்றோமோ அது பற்றி நேரடியாக கூறுகின்ற ஹதீஸை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எமது ஆய்வு இது கூடாது என கூறுகின்றது, அதுவே சரியானது என இவர் கூறுவது நிச்சயமாக வழிகேட்டிலே பயணிக்கின்ற உலமாக்களின் முறைமையாகும். மூன்றாவது விடயம், சஹீஹான ஹதீஸை மறுப்பதற்கு சட்டக்கலையின் விதிகளில் ஒன்றை அரபு மொழியிலே கூறி
அந்த சஹீஹான ஹதீஸை விட இது பெருமதி போன்று இவர் மக்களுக்கு ஒரு மாயை ஏற்படுத்துகின்றார். இது இவருடைய மிகப்பெரிய மூன்றாவது தவறாகும். இந்த இடத்திலே வகாயல் அயான் லா உமூம லஹா, தனிப்பட்ட மனிதர்களுடைய சம்பவங்கள் அது எல்லோருக்கும் பொதுவான சட்டம் கிடையாது என்ற ஒரு சட்டக்கலை அறிஞர்களின் விதியை கூறுகின்றார். இந்த விதி சரியானதாக இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு பொதுவான சட்டம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே ஹதீஸை எடுத்துக் கொள்ளுங்கள். கூட்டுத் தொழுகை முடிவடைந்த மஸ்ஜிதிலே கூட்டாக தொழுவதற்கு இருவர் கூட இல்லாத நிலையிலும் கூட கூட்டாக தொழுவதுதான் மிகச் சிறந்தது என்பதன் அடிப்படையில் ஏற்கனவே தொழுதவர்களில் ஒருவரை தூண்டி கூட்டாக நபி அவர்கள் தொழ வைத்தார்கள் என்ற ஹதீஸிலிருந்து கூட்டுத் தொழுகை முடிவடைந்து விட்ட மஸ்ஜிதிலே மீண்டும் கூட்டாக தொழுவது ஆகுமானது மட்டுமல்ல, அது சிறப்பானது என்ற சட்டம் இதிலே காணப்படுகின்றது. இப்போது அது தனி மனிதருக்குரிய சட்டமாக இருந்தால் நபி அவர்கள் எந்த ஹதீஸிலே அதனை கூறினார்கள்? தனி மனிதருக்குரிய சட்டம் என்பதை குர்ஆன் சொல்ல வேண்டும் அல்லது ஹதீஸிலே நபி அவர்களே தெளிவுபடுத்த வேண்டும். கூட்டுத் தொழுகை முடிவடைந்த மஸ்ஜிதிற்கு தாமதமாக வருபவர் கூட்டாக தொழுவதென்பது அது இந்த சஹாபிக்கு மட்டும் உரியது என்று எந்த ஹதீஸிலும் கிடையாது. ஒரு உதாரணம் உங்களுக்கு கூறுகின்றோம். 4 மனைவிகளை விட அதிகமாக ஒரே நேரத்திலே திருமணம் முடிப்பதென்பது, அதாவது 5 பெண்களை மனைவியாக ஒரே காலத்தில் வைத்திருப்பது என்பது முஸ்லிம்களுக்கு ஹராமானது. ஆனால் நபி அவர்கள் 9 மனைவி வைத்திருந்தார்கள். நபிக்கு மட்டும் எப்படி அது ஆகுமானது? அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறுகின்றான், ஹாஸத்தல்லக மின் தூனில் முஃமினீன். இது முஸ்லிம்களுக்குரிய பொதுவான சட்டம் அல்ல, இது உங்களுக்கு மட்டும் உரியது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதே போன்று கூட்டுத் தொழுகையை தூண்டிய நபி அவர்கள் இந்த சஹாபிக்கு மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இதன் பிறகு யாரும் செய்யக்கூடாது என்று நபி அவர்கள் கூறினார்களா? அந்த சஹாபிக்கு மட்டும் உரியது என்பதற்கு எங்கிருந்து ஆதாரம் எடுத்தீர்கள்? உண்மையில் இந்த ஆலிமுடைய நீண்டகால வரலாற்றை நாம் அறிந்திருக்கின்றோம். ஹதீஸ்களை மறுப்பதென்பது இவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றமாகும். அடிப்படை விடயங்கள் உட்பட கிளை அம்சங்களில் கூட தெளிவான அறிவில்லாமல் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கின்ற பாதையிலே இவர்கள் பயணிக்கின்றார்கள். இப்போது 4வது விடயமாக இவர் விட்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறு, இமாம் ஷாஃபிஈ உட்பட 4 மதுஹபுடைய அறிஞர்களும் இதனை வெறுக்கின்றார்கள் என கூறியிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு கேள்வியை நாம் கேட்கின்றோம். இமாம் ஷாஃபியுடைய அகீதா நிலைப்பாட்டிலிருந்து கேட்கின்றோம். ஏனென்றால் இமாம் ஷாஃபி அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹான ஹதீஸ் வந்துவிட்டால் அந்த ஹதீஸை பின்பற்றுவதற்கு பின்னால் உள்ள அறிஞர்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். சஹீஹான ஹதீஸ் என ஊர்ஜிதமாகினால் அதே போன்ற மற்றொரு ஹதீஸிற்கு முரணில்லாத நிலையிலே அந்த ஹதீஸை தான் நான் எடுத்து நடப்பேன் என இமாம் ஷாஃபி அவர்கள் அழகாக கூறியிருக்கின்றார்கள். எனவே 4 இமாம்களை நீங்கள் மதுஹபுகளை காட்டிவிட்டு சஹீஹான ஹதீஸை மறுப்பதற்கு இது நியாயமான காரணமா? அந்த 4ல் ஒரு மதுஹபாகிய இமாம் ஷாஃபி அவர்கள் உங்களை போன்று சஹீஹான ஹதீஸை தூக்கி எறிந்துவிட்டு 4 இமாம்களின் தீர்ப்பைத்தான் பின்பற்றினார்களா? எனவே ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம் நபியின் சுவனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பு பற்றிய அறிவும் இவருக்கு கிடையாது, அதனை மறுக்கக்கூடிய ஒருவர். சஹீஹான ஹதீஸின் ஃபத்வாக்களை மறுப்பது பல்வேறு இடங்களிலே இவர் செய்திருக்கின்றார். இமாம்களை பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்ட இவர் இமாம் ஷாஃபிஈ போன்ற இமாம்களின் நிலைப்பாடும்
இவர் பயணிக்கின்ற வழிகேடான வழிமுறை அல்ல. ஒட்டுமொத்தத்தில் கூட்டுத் தொழுகை இடம்பெற்ற மஸ்ஜிதிலே தாமதமாக வருபவர்கள் இருவர் அல்லது அதற்கு மேலாக வந்தால் அவர்கள் கூட்டாக தொழுவது நபி அவர்களால் தூண்டப்பட்ட விடயமாகும். அது கூடாது என கூறுகின்றவர்கள் அந்த விடயத்தில் போதிய தெளிவில்லாத, அறிவில்லாத, பிழையான தீர்ப்பையே வழங்குகின்றார்கள் என்பதே உண்மையாகும்.